இருக்கிறது. பலவீனப்படுத்துற ஆவிகள் இப்பொழுதே கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சரீரத்தோடு வெளியேறி பரிசுத்தாவியே சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினால் அசுத்த ஆவிகள் சரீரத்தோடு வெளியேறி போவதாக. சரீரத்தில் முட்டையிட்டு அடைகாக்கிறது போல சரீரத்தில் வியாதிகளை போட்டுக்கொண்டு ஹல்லேலூயா ஆவிகள் சரீரத்தை தாக்கிக் கொண்டு புரிய முடியாமல் இனம் புரிய முடியாமல் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிற சபிக்கப்பட்ட ஆவியே, சபிக்கப்பட்ட ஆவிகளே உடைய சரீரம் போட்டு வெளியேறி இயேசுவின் நாமத்தினால் இருதய வியாதிகள் மாறுவதாக, கண் வியாதிகள் மாறுவதாக, காது வியாதிகள் மாறுவதாக, தலைவலி தீராத தலைவலி மாறுவதாக, சகல பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, வாத கோளாறுகள் மாறுவதாக, இடுப்பு வலி மாறுவதாக, உள்ள பலவீனங்கள் மாறுவதாக, வயிற்று கோளாறுகள் மாறுவதாக, இருதய கோளாறுகள் இயேசுவின் நாமத்தால் மாறுவதாக, சகல பிசாசின் கட்டுகளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் மாறிப்போவதாக. இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம், வல்லமை இறங்க பண்ணதுக்காய் ஸ்தோத்திரம், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், சாட்சிகளாய் அவர்களை எடுத்து நிறுத்தும், தொடர்ந்து ஆசீர்வதியும். 7 நாள் கூட்டங்களிலும் வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும்.